அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் நாம் நிறைய நல்ல அமல்கள் அதிகமாக எப்போவுமே செய்கிறத கட்டியும் இந்த நாளில் நம்ம அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமையில் அதுவும் அமல்களை கொண்டு அலங்கரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நாம் எப்போவுமே நம்ம அமல் செஞ்சுட்டே இருக்கோம், எப்போவுமே நம்ம ஓதுறோம், நிறையா செய்கிறோம், அமல்கள் எல்லாமே செய்கிறோம். ஆனால் இந்த நாளில் நாம் இன்னும் நிறைய அமல்கள் செய்யணும். நம்ம எப்படி ஒரு புனித நாட்கள் அப்படிங்கும் பொழுது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, ஆஷுரா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரத்தில் நம்ம நிறைய இபாதத் செய்கிறோமோ, அதே மாதிரி வாரம் வாரம் நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில நாம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகம் இதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். வாரம் வாரம் வருது, பரவாயில்ல அடுத்த வாரம் பார்த்துப்போம் அப்படின்னு நாம் அலட்சியமாக விடாமல் ஒவ்வொரு தடவை நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நல்ல அமல்கள் அதிகமாக செய்யணும். அதுவும் நாம் நிறைய பேர் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழுகை ஜும்மாவுடைய நேரம் வரைக்கும் தான் நம்ம அதை செய்கிறோம். அதை தொழுது முடிச்சதும் அதை நம்ம அப்படியே விட்டுடுறோம். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற அந்த நாளை நாம் எந்த ஒரு அமலும் செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் நிறைய உலமாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அது சிறந்த நேரம், அப்போ கண்டிப்பாக துவா அப்படிங்கிறது அங்கீகரிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஜும்மாவுடைய தினத்தில் அந்த காலை நேரம் அப்படின்னு ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜும்மாவுக்கு பிறகு, அதாவது அந்த அசர் டு நைட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய காலையிலேயே அந்த தொழுகிற நேரம் வரைக்கும் நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக நம்ம நிறைய அமல்களை செய்ய மாட்டோம், நிறைய வீணாக்கிறோம் அந்த நேரத்தை. அந்த நேரம் துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இழக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், நம்ம அடுத்த கட்டம் நல்ல விதமாக ஆகணும். உங்களுக்கு கணவருக்காகவோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி நினச்சி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த அமலை நீங்கள் மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் பெண்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய குடும்பத்துக்கே சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம குடும்பம் முழுக்க நல்ல விதமாக செல்வ செழிப்போட வாழ உதவி செய்யும். அல்லாஹ் தஆலா அதுக்கு நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். இப்போது அந்த இஸ்மி என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். யா ராஃபியூ யா அல்லா, யா ராஃபியூ யா அல்லா, யா ராஃபியூ யா அல்லா. யா ராஃபியூ அப்படிங்கும் பொழுது உயர்த்துபவனே அப்படின்னு அர்த்தம். உயர்த்துபவனுங்கும் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம், உயர்வு, வெற்றி இது எல்லாமே அடங்கக்கூடிய வார்த்தை தான். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வை முன்னேற்றத்தை கொடுக்கணும், உங்களுக்கு பணத்தில் நல்ல முன்னேற்றம் வரணும், உங்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உயர்வு ஏற்படணும். நீங்கள் ஒரு வேலையை தேடுறீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படணும். இல்லை படிச்சுட்டு இருக்காங்க அவங்க குழந்தைங்க, அவங்களுடைய மார்க்கில் நல்ல ஒரு உயர்வு முன்னேற்றம் ஏற்படணும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படணும். குடும்பத்தில் ஒற்றுமையோடு முன்னேறணும். இப்படி எல்லாத்தையுமே அடங்கக்கூடிய வார்த்தை தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது, உயர்வு அப்படிங்கிறது எல்லாமே. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பணத்துக்காக ஓடிட்டே இருக்கக்கூடிய நாட்களில் தான் நம்ம இருக்கோம். இந்த காலம் அப்படிப்பட்ட காலமாக தான் இருக்குது. நம்ம பணமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அது இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமையில தான் இருக்கும். அந்த பணம்ங்கிற எண்ணிக்கையை நமக்கு உயர்த்தி கொடுக்கணும், அதற்கு தேவையான வருமானத்தை நமக்கு உயர்த்தி கொடுக்கணும், அதற்கு தேவையான சம்பளத்தை நமக்கு எல்லாத்துல உயர்த்தி முன்னேற்றி தரணும். அப்படிங்கிறத கூட நீங்கள் மனசில் நியத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு உடல் ரீதியாகவும் உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு ஏற்படணும். இப்போ நீங்களே பெண்களே ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு உயர்வு ஏற்படணும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல வருமானம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அமல் தாராளமாக செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு இஸ்மை நீங்கள் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 300 முறை நீங்கள் ஓதுங்க. பொதுவாகவே நீங்கள் தொடர்ந்து 100 முறை 100 முறைன்னு ஓதிட்டு வர்றது ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது. அதுவும் இந்த சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்பொழுது இன்னும் நம்ம அதிகம் செய்யும் பொழுது அதற்கான நன்மை நமக்கு அதிகமாக கிடைக்குமே தவிர அதுக்காக எந்த ஒரு கெட்டதோ எந்த ஒரு காத்திரமும் நமக்கு ஏற்படாது. அல்லாஹ் தஆலா விரைவாகவே அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் அசருக்கு பிறகு இரவு முடிவதற்குள்ளே இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. 300 முறை ஓதுங்க. இல்லை உங்களால் 300 முறை ஓத முடியல அப்படின்னா 100 முறையாச்சும் ஓதுங்க. ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட பொருளை உணர்ந்து உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு
ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சும்மா கடமைக்கு சரி ஓதுவோம், கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கில் நீங்கள் ஓதாதீங்க. அதில் எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. இந்த ஒரு பொதுவாகவே அஸ்மால் ஹுஸ்னா அப்படிங்கும்பொழுது அல்லாஹுடைய குணங்களை சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கும். அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹ்னா யார், எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது யார் ஆஃபியோ அப்படிங்கும்பொழுது உயர்த்துபவன், அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த விஷயத்த நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த ரப்பை டைரெக்டாக அழைக்கும் பொழுது அவனை கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவான். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் நாடினா மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். நீங்கள் தொழிலில் எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஆள் சம்மதம் கிடைச்சிட்டா எனக்கு நல்ல விதமாக அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஆள் சம்மதத்தை கொடுக்கக்கூடியது அல்லாஹுடைய நாட்டம் தான். அப்போது அது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த ரப்பு மட்டும்தான். நல்ல விதமாக நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி போகணும், நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நல்ல விதமாக உயரணும், இருக்கிற நிலைமையிலேருந்து நாங்கள் முன்னோக்கி வரணும், முன்னேறணும், எங்கள் வாழ்க்கையை வெற்றியை கொண்டு போகணும், நாங்கள் செய்கிற வியாபாரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை கொடுக்கணும், அதில் வெற்றியை கொடுக்கணும், நாங்கள் பின்னோக்கி போகாமல் மீதமுள்ள காலம் எல்லாமே முன்னோக்கி அல்லாஹ்விடம் நெருங்கி வர வரை இருக்கணும். எங்களுடைய செல்வம் எங்களுக்கு அதிகரிக்கணும், பணம் எங்களுக்கு அதிகரிக்கணும், எங்களுக்குன்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நடத்திக்கணும், அதுக்கு உதவியாக எங்களுக்கு இருக்கணும் அல்லாஹாலா. அதேமாரி நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி நம்ம உடம்பை சீராக்கி தரக்கூடிய ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடியவன் அந்த ரப்பு தான். அப்படிங்கிறத முழுமையாக பொருளை உணர்ந்து நீங்கள் ஊதி பாருங்க. கண் கூட உங்களால் கண்டிப்பாக அந்த விஷயத்த இவங்க எதுக்காகலாம் நீங்கள் அல்லாஹ்விடம் உயர்வை எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட அந்த பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க. கண் கூட உங்களால் பலனை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் நோக்கி கொண்டு போவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு உங்களை ஈமானோட செய்யுங்க. இந்த அமல் நீங்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக இந்த அமலை செய்யலாம். ஏன்னா இது அல்லாஹுடைய திருநாமங்கள் தான். அல்லாஹுடைய திருநாமத்தை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு ஒழு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் இதை ஓதலாம், இல்லை தனிமையில் ஒரு இடத்துல அமர்ந்து ஓதலாம். ஆனால் என்ன ஒன்றுனா கான்சென்ட்ரேஷனோட ஒரே சிந்தனையோட அல்லாஹுவால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பலன் உங்களுக்கு விரைவாகவே கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட அதே மாதிரி தினம்தோறும் ஐவேளை தொழக்கூடியவர்களாக இருந்துக்கிட்டே வாங்க. கூடுதலாக இந்த அமலையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே பாருங்கள். கண் கூட உங்களால் பலனை உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை இன்னைக்கு நைட்டு முடியறதுக்குள்ளே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இந்த அமலை செஞ்சு பாருங்க. மீதமுள்ள காலம் எல்லாமே உங்களை அல்லாஹ் வெற்றியை கொண்ட நாளாக, முன்னேற்றம் நிறைந்த நாளாக அல்லாஹ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.